ஸோ இந்த பக்கம் என்னோட சேலரி பே ஸ்லிப் வந்து போடுறேன். கிட்டத்தட்ட எனக்கு சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 25லேருந்து 28,000 அதாவது வேரியபிள் பேயா தான் ஒரு நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ், டிராவலிங் அலவன்ஸ்லாம் போகி எனக்கு ஒரு 25, 28க்குள்ள கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கடைசி 3 மாசத்துக்கான என்னோட எக்ஸ்பென்ஸ் போட்டு காமிக்கிறேன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட. ஸோ ஆகஸ்ட் மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 20,000 செலவு பண்ணியிருக்கேன். செப்டம்பர் மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரூ. 18,000 செலவு பண்ணியிருக்கேன். அக்டோபர் மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 21,000 செலவு பண்ணியிருக்கேன். என்னோட சேலரிய 60% மேலேயே நான் வந்து செலவு பண்றேன். ஆனா ரூ. 1 கூட சேர்த்து வைக்கல. எனக்கு இன்னொரு கிரெடிட் கார்டும் இருக்கு. அதுல வந்து சில்லற கணக்கா ஒரு ரூ. 3,000, 4,000 வரும். எப்படி பார்த்தாலும் என் சேலரில மிச்சம் பண்ணது ரூ. 4,000, 5,000 தான். அது கூட தவிர்க்க முடியாத செலவுகள்ல வந்து போயிடும். சரிங்களா? ஸோ என்னோட வயசு வந்து 25. நான் கிட்டத்தட்ட எதுவுமே வந்து சேவ் பண்ணல. இன்னி டேட் வரைக்கும். நான் இன்வெஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நான் இதுவரைக்கும் எதுவும் பெருசா சேவிங் எதுவும் பெருசா நான் வந்து பண்ணல. ஸோ இந்த வீடியோ பண்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன மாரி நெறைய பேர் இருக்கலாம். நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். பட் சேர்த்து வைக்காம இருப்பீங்க. உங்களுக்கு ஏஜ் ஆகிட்டே போகும். ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ ஃபினான்ஸ்ல வந்துட்டு ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா, நீங்க செலவு பண்ணிட்டு சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வச்சுட்டு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 5 ரீசன் நம்ம சேர்த்து வச்சு செலவு பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெளிவா 2 டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்ப்பஸா இருக்கும். ஸோ நீங்க வாழ்க்கையில முடிவெடுக்க போற எல்லா முடிவுகளுக்குமே நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். 2வது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சேவ் பண்ணி செலவு பண்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் கிடைக்க அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. எஸ், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட், அதாவது தவிர்க்க முடியாத ஒரு செலவு வரும்போதோ, இல்ல எமர்ஜென்சி செலவு வரும்போதோ, நீங்க மத்தவங்க கடன் வாங்காம அந்த செலவு உங்க சேவிங்ல இருந்து எடுத்து குடுக்குறீங்க தெரியுமா? ஸோ அதுதான் வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. லிட்டரலா சொல்லப்போனோம் அப்படின்னா, நீங்க யார்ட்டயும் லோன் வாங்காமயோ, இல்ல கடன் வாங்காமயோ, இல்ல கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணாம உங்களால ஒரு விஷயத்த மீட் பண்ண முடியுது அப்படின்னா, அது பேர் தான் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஸோ நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு நிச்சயம் இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ மீட் பண்றது தான் இந்த சேவிங்ஸ். ஸோ அதனால கிடைக்கிற முதல் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. லைஃப்ல இருந்தே ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். நடுவுல வந்து எங்க அக்காவுக்கு வந்து எலி கடிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ லிட்டரலா நைட் ஒரு 2:00, 3:00 இருக்கும். நாங்க உடனே ஹாஸ்பிட்டல்ல வந்து அர்ஜென்ட்டா எடுத்துட்டு ஓடுறோம். போயிட்டோம். பட் டாக்டர் பார்த்துட்டாரு. இது ஒண்ணும் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து ஸ்கிராட்ச் தான் பண்ணிருக்கு அந்த பல்லுல. உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டா போதும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. மெடிக்கல் பில் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 175 தான் ஆச்சு. சரிங்களா? டாக்டர் ஃபீ எல்லாமே சேர்த்து ரூ. 175 தான் ஆச்சு. பட் நான் சேர்த்து வைக்காததுனால, நான் அத வந்து கிரெடிட் கார்ட வந்து நீட்னேன். அந்த டைம்ல கிரெடிட் கார்டு அந்த பாக்ஸும் வந்து ஒர்க் ஆவல. என்னால ஜிபேலயும் வந்துட்டு பே பண்ண முடியல. ஸோ அந்த டைம்ல எங்க அக்கா தான் காசு எடுத்து குடுத்தா. அது எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. நான் வெளில சொல்லிக்கல. ஒரு தம்பிக்காரனா இருந்து எங்க அக்காவுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி கிட்டத்தட்ட ரூ. 200 தான் அது. ஸோ அதுவே குடுக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன்ல தான் நான் இருந்தேன். சரிங்களா? ஸோ அந்த மாரியான சங்கடங்கள நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா, சின்ன சின்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு மான்சூன் சீசன், அதாவது மழை காலம், ஜுரம் அடிக்கடி வரும். அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாரி இருக்கலாம். நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, ஒரு டயர் பஞ்சர் ஆகலாம். சரிங்களா? ஸோ அந்த மாரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் கூட நம்மளுக்கு மத்தவங்க எதிர்பார்க்குற மாரி ஆயிடுது. கிரெடிட் கார்டு நம்புற மாரி ஆயிடுது. ஸோ இந்த மாரி விஷயங்கள தவிர்க்கணும் அப்படின்னா, நீங்க சேர்த்து வச்சு செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிய நீங்க எடுத்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷனுக்கு 3 விதமான இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும். நம்பர் 1, நீங்க வந்து ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வீட்ல ஒரு வயசான அம்மா, அப்பா இருந்தாலோ, இல்ல நம்மளுக்கே கூட நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கூட, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக ஒரு நிலைமை வந்தாலோ, அந்த டைம் நம்ம காசு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தடவிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 5 லேக்ஸ் இல்ல 6 லேக் ஒரு கவர் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, அது ஒரு மாசம் மாசம் ரூ. 2,500 ரூ. 3,000 கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க வீட்ல யாரோ கொஞ்சம் வயசானவங்களோ, இல்ல உங்களுக்கே ஏதாவது நாளைக்கு ஃபியரா இருந்தது, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல ஒரு ஃபியர் இருந்தது அப்படின்னா, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. 2வது, டெர்ம் இன்சூரன்ஸ் எல்லாரும் கட்டாயமா எடுத்தே ஆகணும். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க இன்கம் மட்டும் தான் நம்பி உங்க ஃபேமிலி இருக்கு அப்படின்னா, நீங்க டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போற இடத்துல தவறிட்டோம் அப்படின்னா, ஸோ பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதனால இவருக்கு நம்ம சர்டன் அமௌண்ட் ஆஃப் எடுத்த கவர் குடுத்துருவோம்னு சொல்லிட்டு, மோர் தென் 1 crore ரூப்பீஸ்க்கு மேல வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்க வெளியில அதிகமா டிராவல் பண்ற ஒரு பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது, எல்லாருமே தவிர்க்காம எடுக்க வேண்டிய ஒரு இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பைக் இன்சூரன்ஸ் தான். ஏன்னா, நாளைக்கே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா, அந்த பார்ட்ஸ்லாம் கிளைம் பண்றதுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெர்சனலா நான் அப்பாச்சி பைக் வச்சிருக்கேன். ஸோ ரூ. 2,000 கிட்ட நான் இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணேன். சம்திங் சிப் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது எல்லாமே பெர்சனலா என் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள வச்சு பாடங்களா கத்துக்கிறது. ஸோ தயவு செஞ்சு நீங்க அந்த மாரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றதுக்குலாம் முன்னாடி, நாளைக்கே எது நடக்கிறதுக்கு முன்னாடி என் லைஃப் ஒரு பாடமா எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாரும் ஸ்பான்சர் பண்ண வீடியோ கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லலாம் லிங்க் எதுவுமே தரல. இவங்க கிட்ட போய் நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இவங்க கிட்ட போய் டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, இது லிட்டரலா என் வாழ்க்கையில நடந்த ஒரு பாடத்த உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு சேவ் பண்ணி செலவு பண்ணுங்க. இந்த மாரி இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது மூலியமா உங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பில்ட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 2வது அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அச்சீவிங் கோல்ஸ். எஸ், நீங்க வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஐடியால இருக்கலாம். இல்ல ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபேமிலியோட சேர்ந்து வெக்கேஷன் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கலாம்.
பட் அப்போன்னு பார்த்து உங்ககிட்ட காசு இருக்காது. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன மைண்ட் தோணும், ஓகே ஒரு லோன் எடுத்துக்கலாம், இல்ல கிரெடிட் கார்ட்ல வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தான் சேவ் அண்ட் ஸ்பெண்ட் அப்படின்ற ஒரு லா வந்து ஒர்க் ஆகுது. அதாவது சேர்த்து வச்சு செலவு பண்ணுங்க அப்படின்ற லா வந்து ஒர்க் ஆகுது. நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கான பட்ஜெட்டையும் அதுக்கான டைம் ஸ்பேஸையும் வந்து கொடுக்கணும். எதுக்கும் வந்து பிளான் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீக்கெண்ட் இதெல்லாம் பண்ணணும், சாட்டர்டே சண்டே இதெல்லாம் பண்ணணும், இல்ல நம்ம லீவ்ஸ்லாம் இதெல்லாம் பண்ணணும், நாளைக்கு தியேட்டருக்கு போய் இதெல்லாம் பண்ணணும், ஒரு படம் பார்க்கணும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிளான் போட்டு தானே பண்றோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம தினமும் பார்க்குற ஒரு விஷயம் பண்ணோம், அது டெய்லி நம்ம கையில வருது, நம்மளை விட்டு போகுது, நம்மளை பணக்காரனாக்குது, நம்மளை ஏழையாக்குது, நம்ம சொசைட்டில வந்து நல்ல அந்தஸ்தை கொடுக்குது, விட்டு போனா நம்ம பிச்சைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க பண்ற பிளான் என்ன? ஸோ இதுக்கான பட்ஜெட்ல நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஃபியூச்சர்ல உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீடு கட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹவுசிங் லோன் எவ்வளவு ஆகுது? மினிமம் 20 lakhs தான் அவங்க குடுப்பாங்க. ஸோ அது கட்டுறதுக்கு 20 இயர்ஸ் ஆகும் சரிங்களா? ஸோ மந்த்லி ரஃப்பா பார்த்தீங்க அப்படின்னா 40 to 50,000 வந்துட்டு ஈஸியா வந்து வெளியில போகும். ஸோ நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே. ஸோ இப்போ நம்ம லேண்ட் வாங்குறது நம்ம கிட்ட என்ன பற்றாக்குறையா இருக்குன்னு பார்த்தா கேஷ் மட்டும் தான். ஸோ அந்த கேஷ வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஓகே. இப்போ நம்ம கிட்ட சொந்த வீடு கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு லீஸ்க்கு லீஸ் மாதிரி ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க லீஸ்க்கு ஒரு வீடு எடுத்தீங்க அப்படின்னா, இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நீங்க எப்போ வெளில வரீங்களோ அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஈவன் தோ அது இன்ஃப்ளேஷன் ரேட் போனா கூட உங்க கையில வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் பணம் கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு வாடகை வீட்ல இருக்கிறத விட நீங்க ஒரு லீஸ்ல இருக்க வீடு என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர அட்வான்டேஜா இருக்கும். ஆனா அந்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க, அந்த ஹவுஸ் ஓனர் எப்படின்னு பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கணும். அப்படி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா நீங்க பெருசா எதுவும் பண்ண தேவையில்ல. அக்ரிமெண்ட் ரெனியூ பண்ணா போதும். நீங்க விட்டு போறப்போ உங்களுக்கு வந்து கேஷும் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த மீன் டைம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எஸ்ஐபி, இண்டெக்ஸ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி போட்டு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா, அடுத்த 25 இயர்ஸ்ல ஒரு 1 crore அப்படி இல்லைன்னா 1 crore 80 lakhs வர மாதிரி ஒரு கார்பஸ் அமௌண்ட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க அந்த டைம்ல சொந்த வீடே வந்து வாங்கிடலாம். வித்தவுட் கடன்ல நீங்க வந்து வாங்கி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க எல்லாமே பண்ணி முடிக்கலாம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா டைம் அண்ட் பிளான் தான். எஸ் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கொஞ்சம் அறிவோட நீங்க சேர்த்து வச்சு செலவு பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல்ல வரலாம். நீங்க செப்டம்பர் மாசம் வெக்கேஷன் போகணும்னு பிளான் பண்ணி வச்சுக்கோங்களேன். செப்டம்பர் மாசம் பண்ணாம, ஓகே நான் 3 மாசத்துக்கு அப்புறம் ஃபேமிலியோட வெளில போகணும்னு ஆசையா இருக்குன்னு ஜூலை மாசமே நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க மாசம் மாசம் ஒரு ரூ. 5,000 ரூ. 6,000 சேர்த்து வச்சுட்டே இருந்தீங்கன்னா, அப்ப நீங்க யார் கையும் எதிர்பார்க்க தேவையில்ல. செப்டம்பர் மாசம் வந்தோனே நீங்க ஆஃபீஸ்ல ஒரு 10 நாள் லீவ் போட்டு நீங்க வந்து போயிட்டே வந்துடலாம். ஸோ நீங்க சேர்த்து வச்சு செலவு பண்றதுன்றதுனால எமோஷனலும், லாஜிக்காவும் கோல்ஸ் வந்து நீங்க அச்சீவ் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு ப்ரெஷர் கிடைக்குது. ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு சேர்த்து வச்சு செலவு பண்ற பழக்கத்தை எடுத்துக்கோங்க. நானும் ஒழுங்கு கிடையாது. நானும் இதை ஃபாலோ பண்ணலாம்னு தான் இருக்கேன். 3வது அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, அவாய்டிங் டெப்த். எஸ் கடனை வந்து முக்காவாசி நம்ம சேர்த்து வச்சு செலவு பண்றதுனால மட்டுமே நம்மளால வந்து தவிர்க்க முடியும். இப்போ ரொம்ப சிம்பிள் தான். நான் அடிக்கடி பிளானிங்னு சொல்றேன் தெரியுமா? இதை நீங்க எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு தேவை அப்படின்னு முடிவு பண்றத நீங்க இப்பவே வந்து யோசிச்சிடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கூல் படிக்கிற பையனா இருந்தீங்க அப்படின்னா 11th 12th படிக்கும்போது இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கனவுகள்லாம் வந்துருது இல்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறேன், எல்லாராலையும் நாளைக்கு நடக்க ப்ரெடிக்ட் பண்ண முடியலனாலும் முக்கியமான அக்கேஷனை ப்ரெடிக்ட் பண்ணலாம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ள ஒரு கார் வாங்கணும், இல்ல இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஐஃபோன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? நம்பர் 1 இந்த வருஷம் முடியும் போது கார்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். ஸோ அடுத்த வருஷம் வரும்போது இந்த பிரசன்ட் இயர்க்கான காரோட பிரைஸ்ல கம்மியாகும்ல. ஸோ நீங்க அப்போ போய் வாங்கணும். அதுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க சேர்த்து வைக்கலாம். இல்ல நான் ஐஃபோன் வாங்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த தீபாவளி டைம்ல அமேசான், ஃபிளிப்கார்ட்ல வந்து கிரேட் இந்தியன் சேல், ஸோ அந்த மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃபர் போடும்போது நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேல் வரப்போது முன்னாடியே தெரியும் சரிங்களா? ஸோ தெரியும் போது இப்பவே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டா சேர்த்து வைக்கிறப்போ, அப்போ ஆஃபர்ல ஒரு ஐஃபோன் 13 14 35,000 40,000 வரப்போ நீங்க வந்து ஈஸியா வாங்கிடலாம். அப்போ நீங்க வந்து கேட்கலாம், நீங்க வந்து கிரெடிட் கார்டே வந்து யூஸ் பண்ணது கிடையாதா? நீ இந்த மாதிரி லோன்ல மாட்டினதே கிடையாதுன்னா, நான் 3 கிரெடிட் கார்டு வந்து உடைச்சு போட்டிருக்கேன். அது கம்ப்ளீட் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். வேணா பார்த்துக்கோங்க சரிங்களா? ஸோ ஐ அம் நாட் எ பிக் சப்போர்ட்டர் ஆஃப் இஎம்ஐ. முடியாத பட்சத்துல எடுங்க. இந்த மாதிரி முடியிற பட்சத்துல நம்ம தவிர்க்கிறது நல்லா இருக்கும். ஸோ நீங்க சேர்த்து வச்சு செலவு பண்றதுனால கிரெடிட் கார்ட்ஸ் இந்த மாதிரி லோன்ஸை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு முழு அமௌண்ட் கொடுத்து வாங்க பாருங்க. பேங்க் ஆஃபர்ஸ்லாம் இருக்கட்டும். பட் அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ஆஃபர்ஸை பாருங்க. அப்போ உங்களுக்கு செம பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ 4வது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீஸ் ஆஃப் மைண்ட் தான். எஸ் உங்க கிட்ட யோசிச்சு பாருங்க. நான் சேர்த்து வச்சு செலவு பண்றதுன்றதுனால என் பேங்க் அக்கௌண்ட்ல எப்பவுமே பணம் இருந்துட்டே இருக்கு. அப்படியே ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஏறுது அப்படின்னா, அடுத்த 3 மாசம் நான் வேலைக்கே போலனாலும் என் ஃபேமிலி சர்வே பண்ற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளவு பெரிய கிரேட்டான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 3 மாசம் நீங்க யாருமே டிபெண்ட் பண்ண தேவையில்ல. இப்போ நாளைக்கே வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகுது, இல்ல ரிசெஷன் வருது, இல்ல லே ஆஃப் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வேலை போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அந்த 3 மாசம் நம்மளோட ஃபேமிலிக்கு என்ன தேவை? சாப்பாடு தான் தேவை. ஸோ அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, எந்த பிரச்சனையுமே இல்லையே. ஸோ அந்த 3 மாசம் நீங்க வேற வேலை தேடலாம். இல்ல அப்படியே நீங்க வீட்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அடுத்தவங்க ஓடுற மாதிரி நீங்க ஓட தேவையில்ல. கொஞ்சம் அது மட்டும் இல்லாம நம்ம மனித மூளை எப்பவுமே பிரஷர்ல அதிகமா யோசிக்காது. காமா இருக்கப்போ நல்லாவே வந்து யோசிக்கும்.
ஸோ அந்த டைம்ல நீங்க ஒரு ஏர்ஜ்ல இல்லாம, ஏன்னா தவறான முடிவுகள் எடுக்காம, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். கொண்டு யூஸ் ஆகாம நம்ம ஃபேமிலிக்கும் வந்து யூஸ் ஆகுது. தயவு செஞ்சு நீங்க வந்து சேர்த்து வச்சு செலவு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து உருவாகுது. இத நான் வந்து லாஜிக்கல் அண்ட் எமோஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோல அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? ஸோ 5வது அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் குரோத். எஸ் இதுதான் நெறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறது. ஸோ நீங்களே யூடியூப்ல நெறைய வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபயர், கோஸ்ட் ஃபயர் அப்படிலாம் போடுவாங்க. ரொம்ப சிம்பிள். இளம் வயசுல எப்படி ரிட்டயர் ஆகுறது அப்படின்ட்டு தான் அந்த ஃபயரே. 2வது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா காசு உங்களுக்காக உழைக்க போகுது. நீங்க உங்க ரிட்டயர்மென்ட்ட ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ இதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த 2 அடையணும் அப்படின்னா நீங்க இன்ஃப்ளேஷன் சொல்லப்படுற ஒரு விஷயத்த கடக்கணும். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான டெர்ம்ஸ். இந்த இன்வெஸ்ட்மென்ட், இன்ஃப்ளேஷன், சேவிங்ஸ் எல்லாம் முக்கியமான டெர்ம்ஸ். நீங்க ஃபினான்ஷியலி இந்த மாதிரி டெர்ம்ஸ்ல உங்களுக்கு தெரியணும். தெரியல அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் சரிங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் ஷார்ட்டா சொல்லிடுறேன். இன்ஃப்ளேஷன் வருஷம் வருஷம் பணத்தை மதிப்பு வந்து இழக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களால வந்துட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மஞ்ச் வாங்க முடியுது அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த மஞ்சோட விலை 12 ரூபாய் ஆயிடும். ஸோ அந்த 10 ரூபாய் வச்சு உங்களால வாங்க முடியாது. இதுதான் வந்து வாங்கும் திறன் சக்தி இழக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்க பீட் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து வருங்காலத்துல சர்வே பண்ண முடியும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதாவது நீங்க ஒரு இடத்துல காசு போடுறீங்க. அந்த காசு உங்களுக்காக உழைக்குது. ஸோ அதுல இருந்து வர இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்து வாழ்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஷேர் மார்க்கெட் சுத்தி தான் மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், அப்புறம் எஸ்ஐபி எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7.5 to 8% இருக்கும். ஸோ 8%க்கு மேல ஒரு 10 to 15% எல்லாம் ரிட்டர்ன் கிடைக்குதோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல போட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆர்டியா இருக்கலாம், எஃப்டியா இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், எஸ்ஐபியா இருக்கலாம், இண்டெக்ஸ் ஃபண்ட் எதுவா வேணா இருக்கலாம். உங்களுக்கு எது ஸ்பெசிஃபிக்கா தோணுதோ, இல்ல உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து உங்களுக்கு எது ரெக்கமெண்ட் பண்றாரோ, அதை நீங்க போட்டு இந்த இன்ஃப்ளேஷனை வந்து நீங்க பீட் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமா வந்து நம்புவேன். ஏன்னா ஈஸியா 10 to 15% ரிட்டர்ன் கிடைச்சிடும். ஸோ இப்படிதான் வந்து நான் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுவேன். நீங்க வெறும் சேலரி ஒண்ணு நம்பிட்டு இருக்கீங்க. எனக்கு வருஷத்துல 3-4% ஹைக் கிடைக்குது அப்படின்னா, நீங்க ஆல்மோஸ்ட் சம்பாதிக்கிற பேர்ல ஏழை தான் ஆயிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 7.5 8 போயிட்டு இருக்கு. பட் உங்க ஹைக் வந்துட்டு 3% 4% தான் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுக்கு போங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ம்ல ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா போடுங்க. கிட்டத்தட்ட 25 இயர்ஸா போடுங்க. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இது சஜஷன் தான், எஜுகேஷன் பர்பஸ் தான். மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக்ஸுக்கு போங்க. எனக்கு சுத்தமா வந்து ரிஸ்க் எடுக்கவே முடியாது ப்ரோன்றவங்க யோசிக்காம மியூச்சுவல் ஃபண்ட் போயிடுங்க. ஏன்னா ஒரு 25 இயர்ஸ்ல செம்ம ரிட்டர்ன் தரும். உங்க பையனுக்கு நீங்க காலேஜ் சேர்க்கணும்னாலும் சரி, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை பேங்க்ல கேட்டு போட்டு வைங்க. வேற லெவல் யூஸ் ஆகும் சரிங்களா? ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ நம்ம சேர்த்து வச்சு செலவு பண்றதுனால இருக்க 5 அட்வான்டேஜ நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ லைஃப்ல எனக்கும் நடந்த பர்சனலான அசிங்கங்கள், அவமானங்கள்லாம் பட்டு தான் இப்ப நான் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கேன். பட் நான் இப்போன்னு பார்த்தேன் வேலையை விட்டேன். எஸ் கூடிய சீக்கிரம் நான் ஏன் வேலையை விட்டேன்ற ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப மன உளைச்சல்ல வந்து வேலையை விட்டேன். எனக்கு ஹாப்பினஸே இல்ல அந்த ஜாப்ல. நல்ல ஒரு ஜாப் தான். 4.5 எல்பி அதாவது 4,50,000 வருஷத்துக்கு கொடுக்குற ஒரு ஜாப் தான். நிறைய பேர் வேலையில கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் நான் வெளில வந்துட்டேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், என்ன கஷ்டப்பட போறேன் அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் கொஞ்சம் உருப்புற சேனலா இருக்கும். கொஞ்சம் மணி வெல்த்திங், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட், உண்மையா சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு உண்மையா சொல்ற ஒரு சேனலா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட் யாராவது உருப்படணும், கொஞ்சம் வெல்த் கிரியேஷன்ல அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட we meet in next video. Bye bye.